பல்லாவரம் அருகே மது விற்பனை செய்தவரை போலீஸ் என கூறி மிரட்டி பணம் பறித்த கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அருகே உள்ள திருமுடிவாக்கம் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் அஷாருத்தீன். இவர் குரோம்பேட்டையில் மருந்து வாங்கி விற்கும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த ஜூன் 22ஆம் தேதி வழக்கம் போல இரவு கம்பெனியில் இருந்து வீட்டிற்கு திரும்பிய போது பின்னால் காரில் வந்த நபர்கள் அஷாருத்தீன் வாகனத்தை நிறுத்தி காவல்துறை என கூறி வண்டியில் ஏற சொல்லியுள்ளனர். பின்னர் காரில் இருந்த நபர்கள் அஷாருத்தீனை சரமாரியாக தாக்கி போலீஸ் தோரணையில் விசாரணை செய்துள்ளனர். அப்போது அஷாருத்தீனிடம் சட்டவிரோதமாக மருந்து விற்கிறாய் என கூறி 50 லட்சம் கேட்டுள்ளனர். அஷாருத்தீன் பயத்தில் பணம் தருவதாக ஒப்புக்கொண்ட போது அவர்கள் அஷாருத்தீனை மிரட்டி பர்சில் இருந்த 9000 மற்றும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை எடுத்துள்ளனர். பின்னர் இரவு முழுவதும் காரில் சுற்றி அடுத்த நாள் காலை அஷாருத்தீனின் வங்கிக் கணக்கில் இருந்து 50,000 அனுப்பிய பிறகு அங்கு இறக்கிவிட்டு உள்ளனர். பின்னர் வங்கிக் கணக்கில் இருந்து சுமார் 7 லட்சம் எடுத்துள்ளனர். மேலும் கடந்த 1ஆம் தேதி மீண்டும் பணம் கேட்டு மிரட்டியதால் பயந்து போன அஷாருத்தீன் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக சங்கர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்ததில் பணம் பறித்த கொலைச்சேரி பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் மற்றும் பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கார்மேகம், காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த சதாம் உட்பட 9 பேரை கைது செய்தனர். கும்பகோணம் அருகே தஞ்சை குடந்தை தேசிய நெடுஞ்சாலையில் 78 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட தார் சாலை 1 மாதத்திற்குள் நொறுங்கியதால் பொதுமக்களும் பயணிகளும் வேதனையடைந்துள்ளனர். தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் ஏராளமான வாகனங்களும் ஆயிரக்கணக்கான பயணிகளும் பயணம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சாலையானது சுமார் 20 வருடங்களாக குண்டும் குழியுமான நிலையில் காணப்பட்டதால் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அரசு புதிய சாலை அமைக்கும் பணியை துவங்கியது. 48 கிலோமீட்டர் சாலை பணி முடிவடைந்த நிலையில் புதிதாக போடப்பட்ட சாலையான கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டை, வழுத்தூர், பங்காரம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் புதிதாக போடப்பட்ட சாலைகள் பெயர்ந்து சிதிலமடைந்து வெளியே தெரியும் அளவிற்கு 78 கோடி ரூபாய் செலவில் போடப்பட்ட புதிய தார் சாலையை ஒப்பந்ததாரர்களும் நெடுஞ்சாலைத்துறையினரும் அலட்சியமாக போட்டுள்ளதாகவும், பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் இல்லை எனவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். விக்கிரவாண்டி திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து காணை ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் அமைச்சர் முத்துசாமி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் களத்தில் தீவிரமாக வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காணை ஒன்றியத்தில் கோழிப்பட்டு, மல்லிப்பட்டு, மாம்பழப்பட்டு உள்ளிட்ட கிராமங்களில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து அமைச்சர் அன்பில் மகேஷ், அமைச்சர் முத்துசாமி, அரசு கொறடா கோவி செழியன், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.